திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆலு இம்ரான் இம்ரானின் குடும்பத்தினர் வசனங்கள் 61 முதல் 70 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندع أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. உமக்கு ஞானம் வந்த பிறகு இதை பற்றி உம்மிடம் யாரேனும் தர்க்கித்தால், வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைப்போம், பின்னர் பணிந்து பிரார்த்தித்து பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபத்தை கேட்போம் என்று கூறுவீராக. إن هذا لهو القصص الحق وما من إله إلا الله وإن الله لهو العزيز الحكيم. இதுவே உண்மை வரலாறு. அல்லாஹுவை தவிர எந்த கடவுளும் இல்லை. அல்லாஹுவே மிகைத்தவன், நுண்ணறிவாளன். فإن تولوا فإن الله عليم بالمفسدين. அவர்கள் புறக்கணித்தால் குழப்பவாதிகளை அல்லாஹ் நன்கறிந்தவன். قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. வேதமுடையோரே, நாம் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது, அல்லாஹுவை விட்டுவிட்டு நம்மில் சிலரை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பொதுவான கோட்பாட்டுக்கு வாருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள். يا أهل الكتاب لم تحاجون في إبراهيم وما أنزلت التوراة والإنجيل إلا من بعده أفلا تعقلون. வேதமுடையோரே, இப்ராஹிமை பற்றி ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள்? அவருக்கு பிறகே தௌராத்தும் இஞ்சிலும் அருளப்பட்டன, சிந்திக்க மாட்டீர்களா? ها أنتم هؤلاء حاججتم فيما لكم به علم فلم تحاجون فيما ليس لكم به علم والله يعلم وأنتم لا تعلمون. கவனத்தில் கொள்ளுங்கள், நீங்கள் தான் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் இதுவரை தர்க்கம் செய்தீர்கள். உங்களுக்கு எந்த அறிவும் இல்லாத விஷயத்தில் ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள்? அல்லாஹுவே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, மாறாக சத்திய நெறியில் நின்ற முஸ்லிமாகவே இருந்தார். அவர் இணை வைப்போரில் இருக்கவில்லை. إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا
والله ولي المؤمنين. இப்ராஹிமின் விஷயத்தில் மக்களிலேயே மிக தகுதி படைத்தவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் இறை நம்பிக்கை கொண்டோருமே ஆவர். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். وَدَّت طَّائِفَةٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يُضِلُّونَكُمْ وَمَا يُضِلُّونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. வேதமுடையோரில் ஒரு பிரிவினர் உங்களை வழிகெடுக்க விரும்புகின்றனர், ஆனால் அவர்கள் தங்களையே வழிகெடுத்துக் கொள்கின்றனர், அவர்கள் உணர்வதில்லை. يا أهل الكتاب لم تكفرون بآيات الله وأنتم تشهدون. வேதமுடையோரை, நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் மறுக்கிறீர்கள்? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.